ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களுடைய மனதுக்குள்ளோ அல்ல சிந்தனையில் சில காரியம் ஓடிட்டு இருக்கல. என்ன பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? நான் இந்த வார்த்தையெல்லாம் நம்பிக்கை தான் இருக்கிறேன். ஆனால் என் சூழ்நிலைகள் எதிர்மாறாகவே இருக்கிறது. என் குடும்பத்தில் கஷ்டம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, நெருக்கடி இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது. யார்கிட்டையுமே எதையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. தொடர்ந்து சோதனைக்கு மேலே சோதனை என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கி இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படி சோதனை நாட்களை நினைத்து நம்ம ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் அனுமதிக்க சோதனை என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். ஏன் சோதிக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கஷ்டங்கள், கண்ணீர்கள், நெருக்கடிகள், வேதனை இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு தேவன் உங்களை வேறு ஒரு விதத்தில் உயர்த்தும்படியாகத்தான். அதுதான் வாழ்க்கையில் ஒரு மேன்மையான ஒரு அனுபவமாக இருக்குது. பொதுவாக ஒரு சிறிய கதை ஒன்று சொல்லுவார். அந்த சிற்பக்கலை அந்த பணி நடக்கிற இடத்துல பலவிதமான கற்கள் இருக்கு. ஆனால் அந்த சிற்ப கலைஞன் ஏதோ ஒரு பாறை கல்லை எடுத்து தான் அதை என்ன செய்வான், தொடர்ந்து செதுக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த கல் அவனை பார்த்து கேட்டதான், மற்றவங்களாம் சும்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ தொடவே மாட்டேங்கா, ஆனால் என்ன மட்டும் போட்டு இப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கிய அப்படின்ட்டு அந்த கல் அந்த கலைஞனை பார்த்து கேட்டதான். அந்த கலைஞன் சொன்னான்னா, அந்த சும்மா கிடக்கிற சோதனையே பிரச்சனை இல்லாமல் கிடக்கிற அந்த கற்கள் எல்லாம் விலையில்லாத கற்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் பார், கொஞ்சம் நீ தாங்கிக்கோ, உன்னை வாங்குறவங்க அதிகமான விலை கொடுத்து வாங்கி உன்னை ஒரு உயர்ந்த இடத்துல தான் வைக்க போகிறாங்க. இந்த சும்மா கிடக்கிற கல்லை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது அங்கேயே மண்ணோடு மண்ணாக வைக்கும். ஒரு சிறிய கதையாக இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய கதை. அதனால் உங்களோட வாழ்க்கையில் தேவன் சோதனைக்கு மேலே சோதனை அனுமதிச்சா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை ஆசீர்வதிக்க முடியாது தான். ஆதியாம் புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிற 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும். யாரை பார்த்து இதை சொல்றாரு அப்படின்னா, ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். 100வது வயதில் ஒரு பிள்ளை கொடுத்து பிறகு 17 வயது கடந்த போது ஆண்டு சொல்ல உன் பிள்ளையை கொண்டு நான் காண்பிக்கிற மலையில் போய் பலியிடுன்னு சொன்னால் கூட்டு போய் பலியிட போகிறான். ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்தி பிறகு அவனுக்கு பதிலாக ஒரு கிடாவை கத்தர் ஏற்கனவே வச்சுருந்தார். அந்த சோதனை எவ்வளோ பெரிய சோதனை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 100வது வயதில் பிறந்த பிள்ளை ஒருத்தன் தகன பலியிடன்னு எவ்வளோ கஷ்டம். ஆனால் அவன் அதை தாங்கி கொண்டான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறேன், ஆசீர்வதிக்கவே இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வதிக்கார். பார்த்தீங்களா, யோபு வாழ்க்கையில் பாருங்கள், சிந்திக்க முடியாத இழப்பு கர்த்தரே அனுமதித்தார். 10 பிள்ளைகள் செத்து போனாங்க, மாடு ஒட்டகம் அனைத்தும் செத்து போச்சு. எல்லாரும் அவருக்கு விரோதமாக பேசுகிறார். ஆனால் முடிவு அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். அதனால் இன்றைக்கி இருக்கிற சோதனை கண்டு கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதம். காட் பிளஸ் யூ.